போட்டோஸ் ஹாய் எப்போ வருவீங்க சீக்கிரம் உள்ள சுத்தி காட்டுறேன் சூப்பர் தேன் குடிச்ச நிலவு என்ன என்ன நான் அவன் நிலை படத்துல பார்த்தீங்க ஜீவனும் ஜோதிர்மையும் படகு போல் மனம் படகு போல் மனம் தலைவன் ஆடவே மாட்டாரு தலைவன் இப்படியே இருப்பாப்ல லூஸ் மாதிரி சம்பந்தமெல்லாம் பேசிட்டு நாங்கள் கேரளா டூர் சுற்றி வந்து கேரளாவில் ட்ரெடிஷ்னலாக எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்க டைமில் ஆலப்பி போட் ஹவுஸ் அப்படின்றதுக்கு தான் வந்திருக்கோம். இனி வரும் வாரங்கள் வந்து நமக்கு பெருசாக போகுது. ஏன்னா இங்கேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தங்குறோமா. இங்கே ஸ்பெஷலாக சொல்லி என்னுடைய 15 வருஷம் ஃப்ரெண்ட் ஒரு பெருசாக போகும். இப்படியே புள்ளிட்டு தெரியும் நீ பண்ணி மட்டும் தான் சாப்பிட போற பெருசா போகுது நீங்களா பெருசா வைத்தியம். ஸோ என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இங்கே இருக்கார் கேரளா ட்ரைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நாங்கள் வரோம்னு சொன்னேன். ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்பெஷலாலாம் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே நம்ம நிறைய தடவை வந்திருக்கோம், நம்மளும் பர்சனலாகவும் வந்திருக்கோம், நம்ம டீமோடையும் இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ஃபுட் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதான் சோறு தான் முக்கியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சோறு தான் முக்கியம். கடலினக்கர போனோரே கானா கண்ணில போனோரே கடலினக்கர போனோரே கானா கண்ணில போனோரே போய் வரும் போயன கொண்டு வரும் கை நிறைய போய் வரும் போயன கொண்டு வரும் இந்த காலிகரித்தோ மிந்தோ 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 பலகோ இந்த காலிகரித்தோ மிந்தோ 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 இந்த காலிகரித்தோ மிந்தோ 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 மிந்தோ. ஸோ சோறு தான் முக்கியம் வந்து போட் ஹவுஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த போட் ஹவுஸ் வந்து ஒரு பெரிய ட்ராவல் பிளாக் எடுக்கலாம், வந்து டூர் விசிட் இருக்கலாம். ஆனால் இங்கேயும் ஃபுட்டுக்கு வந்து அவ்வளோ மிகப்பெரிய மகிமை இருக்குது. ஏன்னா வீட்டில் இருந்து எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் கேரளாவிலேருந்து வந்தாலும் நார்த் இந்தியன்ஸ் வந்தாலும் ஃபாரினர்ஸ் வந்தாலுமே இங்கே இருக்கிற இந்த போட் ஹவுஸ் வந்து அவ்வளோ லைவ்லி ஃபுட்டாக நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த உள்ள நுழைஞ்சோடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, அதை நாங்கள் குடித்தோம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். உடனே நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் வந்து ஷூட் பண்ணிக்குவேன் இது அப்படின்னு. ஓகே தாராளமாக எடுத்துக்கன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா 2 டிஷ்ஷு நமக்கு போட்டு கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் இருக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி போட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மகனுக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம போட போகிறோம். இல்லை இருங்க ஃபஸ்ட்டு யுவர் பிளேட். என்கிட்ட சாப்பாடை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டார்டர்ஸ் எடுக்கிறீங்க. சரி என் பிளேட்டு என்னடா நீ என்னமோ மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போன மாதிரி வந்து ஸ்டார்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க. மதி மண்டையா இனிமே நீ பேசுனேன் ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். மானே சாம்பார் இருக்கு மானே, மோர் குழம்பு இருக்கு மானே, மீன் குழம்பு ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க மேடம். பார்க்குறீங்களா பக்கத்தில் வந்து இது வந்து கறி ஃபிஷ்ஷு. நான் வந்து எதுக்கும் ஒரு ஓரமாகவே ஊற்றிக்கிறேன். ஓகே தச்சு. அப்புறம் இது வந்து சேனை போட்டு ஒரு சேனை கிழங்கு. ஆமாம் சேனை கிழங்கு. ஓ ஆக்சுவலி இந்த ஒரு வீட்டு சமையல் தான் அதுதான். இங்கே வேறு எதுவுமே அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அப்புறம் மோர் குழம்பு இருக்குது, சாம்பார் இருக்குது, இஞ்சி புளி, அப்புறம் ஊறுகாய் இருக்குது. இஞ்சி புளியே ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். சூப்பர். அதை பரட்டி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எடுத்தோடனே இஞ்சி புளி பரட்டி சாப்பிட்டோம்னா ஒரு உள்ள ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இறங்கிடும். அது சரி அடிபொலி. எந்த இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய கரிமீன். இது கரிமீன் ஃப்ரை. கரிமீன் ஃப்ரை கரிமீன் பொழிச்சது நம்ம சாப்பிட்றோம். இது வந்து மத்தியான ஃபுட்டுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி இருக்குப்பா. வீட்டிலே ஸ்பெஷலாக சமைச்சா அப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான். விருந்தாடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விருந்தாடி இருந்தா அப்படி இருக்குமா அந்த மாதிரி. யூஸ்வலாக வந்து இந்த கேரளா ரைஸ் தாங்களே போடுவாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்றதுனால ஓகே உங்களுக்கு இந்த ரைஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த அவர் கேட்கலாம் கேட்டுருந்தாருன்னா வேணாம் சொல்லிடுங்க. ஆமாம் என்ன சொல்கிறார் கேரளா ரைஸே போடுங்க நாங்கள் பழகிருச்சுன்னு இருக்கோம். அப்படி ஒரு ஊர் அது
ஸ்பெஷலாக செய்கிறங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் மசாலா போட்டு ஓவர் காரம் போட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் அடுத்த நாள் நம்ம எப்படி பாத்ரூமில் இருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக காரம் புதுமை. டேய் இவன் தாண்டா எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்துருக்கான். டெஃபினட்டாக போராட்டம்லாம் வாங்கியிருக்கேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. காரம்லாம் பெருசாக இல்லாமல் கரெக்டான டேஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. 12 மணிக்கு உள்ள வண்டி எடுக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் வராது. எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்கன்னாரு, எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க என்ன, நாங்கள் இப்போயே ரெடி தான், நீங்கள் சொல்லி 20 மினிட்ஸ் என்ன, ஏன் திருப்பி 20 மினிட்ஸ் என்ன, இல்லை ஃபிஷ்ஷு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வருப்போம், சுட சுட தரலாம். இந்த போட்டை ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துடும். உள்ளே நுழைஞ்சோம், ஒரு லிவிங் ஏரியா, அப்புறம் ஒரு ரூமு, அப்புறம் மாடிக்கு போனோம், அங்கே 2 ரூமு, அப்புறம் அங்கே ஒரு சின்ன பால்கனி ஏரியா, அங்கே சரௌண்ட் சிஸ்டம். பால்கனிலையுமே பெட்டு போட்டு வச்சுருக்காங்க, சுற்றி தலைகாணி வேணா சாஞ்சிக்கலான்ட்டு. அங்கே மேலே ஸ்பீக்கர் இருக்குது, சவுண்ட்லாம் போட்டு பாட்டு கேட்டே போகலாம். லஞ்சுக்கு வந்தோம்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு லஞ்சோ டின்னரோ ஒரு வியூ இருக்குது இங்கே அப்படியே சூப்பராக. வண்டி போக 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 சாப்பிட்டுட்டே கூட போகலாம். ஆனால் ஃபுல் மீன் ஒன்று தருவாங்க, இந்த ஆஃப் மீன் கொடுத்துருக்கியா? அது ஃபுல் மீனா? இன்னும் பைத்தியா இது என்னது? எந்த இது? அது போட்டு சாப்பிட்றதுடா, தொட்டு சாப்பிட்றதுடா. செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தெரியாது. உனக்கு தெரியல, இப்போ தெரியும். என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் சொல்கிறாரு. அவன் பார்க்கறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமாக இருக்கடா. சும்மா கேஷுவலாக இருக்கான். ஒன்னீனா பெரியான்னு சொன்ன பாத்தியா? பெத்த பையல இஞ்சி பொழின்னு தானே சொன்னீங்க, மிளகா பொழின்னு சொன்னீங்களா இல்லையா? காலை நேரில் வருவாயா? மன தட்டில் எதுவும் மிச்சம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் காலையில் ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டோம், அது உங்களுக்கு காமிக்கல. அந்த ஹோட்டலில் எழுதி போட்டிருக்காங்க, எல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மலையாளத்தில் படித்தா சாப்பாடு யாரும் வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. செம்மையாக இருக்கு அந்த மாதிரி. இல்லை வாங்கடா, தோசை 30 ரூபா, ஃபைன் 40 ரூபா. மேலே சரிப்பா, அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் எடுத்துறேன், நான் வேஸ்ட்டாக போகிறேன். இது முள்ளு இருக்கிறாங்க கரெக்டாக. இது வேஸ்ட்டாக போகிறேன். அதில் முள் இல்லை, அதானே? சாப்பிடு. அதில் முள் இருக்கு எனக்கு தெரியும். இல்லைடா, சொன்ன பேர மண்டடா. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுக்காக இந்த ரைஸ் வச்சுருக்காங்க. சாம்பாரும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்களா? சாம்பார் ரெகுலராக இருக்கும். ரெகுலராக இருக்குமா சாம்பார், இந்த பப்படம், இந்த 2 பொரியல். இந்த வெஜ் விரும்பிகள் வேணும்னா அப்படி, நான்வெஜ் விரும்பிகள் வரும்போதே சொல்லிடுவாங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டுருவாங்க. வெஜ்ஜாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோபி 65 அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. இப்போ சாப்பிட இல்லைங்க, சோறு தான் முக்கியம். வந்ததுக்கப்புறம் தான் பாதி சாப்பிட பழகணும். ரசம் சாப்பிட தெரியாது, நான் சாப்பிட்டதே இல்லை. ஆஃப் ஆயில் சாப்பிட விடலை, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்றும் விடக்கூடாது, சாப்பிட்டு தள்ளிடணும். ஐயோ தள்ளனா வந்துருங்க. இது என்ன சங்கு பிச்சு எரிஞ்சிருவேன். எரிஞ்சா பொசுங்கிடுமே. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? என்ன பண்றது? நான் எப்படி சாப்பிடுறேன், நீ எப்படி? அது ஃபுல்லா உடைச்சு பாருங்க. இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் உடைச்சு வச்சு நீங்க வச்சிருக்கீங்க. நான் உடைக்காம முழுசா வைக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இவரு ஃபுல்லா உட சொல்றாங்க. இங்க பாரு, இதுல எல்லாம் உள்ள இது இருக்குப்பா, அந்த மொறுமொறுன்னு இருக்கும். இங்க பாரு, எத்தனையோ நாட்டுல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம நாட்டிலே கஷ்டப்படுறாங்க. இன்னும் எத்தனையோ நாட்டில் தெரியுதுல்ல. அவ்வளோ செழிப்பா இருக்கீங்களா இந்தியாவில் எல்லாரும்? பெரிய ஆளா வர வேண்டியவன் பாவம், டைம் ஒர்க் அவுட் ஆகல. நான் என்ன ஊத்தா இப்படி மோருண்டா, மோரு கறி.
நெக்ஸ்ட் பாருங்க தக்காளி பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. தக்காளி இங்கே பாருங்க. இந்த ஊரில் மோர் செமையாக வைக்கிறாங்கப்பா. இந்த வாழைப்பழம்லாம் போட்டு நேந்திர பழம் அது இல்லை பைனாப்பிள்லாம் போடுறாங்க சம்டைம்ஸ். ரொம்ப நல்லா வைக்கிறாங்க. நல்லா இருக்குமா? நான் எடுத்து சாப்பிடுவேன். புள்ளைய பெற்று வச்சுருக்காங்க. புள்ளைய ஏய் என்ன சொன்னேன்? இன்னும் தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்களா பாவம் மம்மி. நான் மம்மிக்கு விதிக்காம பின்ன சாப்பிட்டு பாரு, அப்புறமேல் நீ பேசுவேன். நான் பேசக்கூடாதுன்ற மாதிரில நீங்கள் வச்சுருக்கீங்க. பழம் பழம் பழம்லாம் ஒன்று எடுத்து இல்லை. இஞ்சி சும்மா லப்புக்கிட்ட லப்புட்ட. ஒரு அல்டிமேட். இதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு, இதில் ஒரு காரம் இருக்கு, இதில் ஒரு புளி இருக்கு. ஓ எப்போதுமே வீட்டில் இப்படி தான் சாப்பிடுவேன். ஆமாம், சும்மா என்னைக்கா சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. சூப்பர். ஸோ அந்த கேரளா ட்ரிப்பில் வந்து ஆலப்பியில் உள்ள வந்திருக்கோம். ஆலப்பி ஹவுஸ் போட்டிங்கில் உள்ள போயிருக்கோம். போட் ஹவுஸில் உள்ள வந்திருக்கோம். சூடாக வந்து மீன் கொடுத்தாங்க, அந்த திங்ஸ்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஒரு டீ இனி டீ குடிச்சா நான் பீடா கேட்டேன். சரி ஓகே அதான் பண்ணும். அது திருப்பி சொல்ல இப்போ வண்டிக்கு வந்தால் இங்கே நிற்கும். இதுக்கப்புறம் வண்டியும் தொடர போகுது, எபிசோடும் தொடர போகுது. இந்த ஹவுஸ் போட்ஸில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போட் ஹவுஸில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம திறந்து பார்க்க போகிறோம். ஓகே, திறந்து பாருங்க. அதுவரை உங்களுக்கு செட்டி ஷெரீஃப் அன்பு கொச்சன் சுட்டி அரவிந்த். பாய். இப்போ மியூசிக் போட்டுப்பான் எப்படி போட்டுப்பான். அப்படிலாம் வேணாம், ஓடுவான்ப்பா. என்னப்பா முட்டையை திருடுறீங்க பரவாயில்ல, அப்பளத்து திருடுறீங்களே ஏன்? எப்படி சொன்னீங்க? பழம்பரை அப்படியே இருக்குப்பா. ஒன்னொன்னு பழம்பரை சாய் காஃபி டீ காபி சாய்